டிக்கெட் டூ ஃபினாலேல இனியா உள்ள போகணும் அப்படிங்கிறதற்காக பவித்ரா பழிவாங்கப்பட போறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நோக்கி பயணிச்சு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் டாப் 5 யாரு அப்படிங்கிறது முடிவாகிருச்சுன்னா, அடுத்த ஒரு வாரம் செலிப்ரேஷன் ரவுண்டா இருக்கும். அண்ட் அதற்கு அடுத்த 2 வாரங்கள்ல கண்டிப்பா ஃபினாலே வந்துரும். அண்ட் அதற்கு முன்னாடி இந்த டாப் 5 யாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. 4 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. அந்த ஒருத்தர் பவித்ராவா? இனியாவா? ஷிவானியா? அப்படி இல்லனா ஹரிஷா? இந்த மாரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு. அண்ட் இதுல 4 பேத்துல ரொம்ப முக்கியமான 2 பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா பவித்ரா அண்ட் இனியா இவங்க 2 பேரும் வருவாங்க. பவித்ரா ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வேளையில, சப்வேசன உள்ள அனுப்பி பவித்ராவிற்கு அடுத்த 2 வாரங்கள் அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தராம இருந்தாங்க. கேட்டா நாங்களா குடுக்கக்கூடாது, நீங்களாவே அத வாங்கணும் அப்படிங்கிற மாரி ரீசன் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இனியா அவர்களுக்கு கடந்த 4 வாரத்துல 2 முறை வந்து அவங்க வந்து குடுக்கல. அதாவது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. ஆனா, கடந்த முறை அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க. சரிகமபா நிகழ்ச்சிய ப்ராப்பரா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நீங்க இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாலும், அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் மெயினா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது, இந்த முக்கியமான 4 வாரங்கள்ல பவித்ராவிற்கு ஓரளவு தான் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. அதே நேரம் இனியா கடந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. அத வச்சு பார்க்கும்போது, இந்த வாரம் இனியாவ செலக்ட் பண்ணிருவாங்களா? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழுந்திருக்கு. மேலும் பவித்ரா கடந்த முறை கொஞ்சம் சுமாரா தான் பாடியிருந்தாங்க. அதே நேரம் கடந்த முறை இனியா ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பேரிசன்லாம் வச்சு பார்த்தாலுமே, இனியாக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேல பவித்ராவா? இனியாவா? அப்படிங்கிற பேச்சு வருது அப்படிங்கும் பட்சத்தில், கண்டிப்பா ஜட்ஜஸ் மத்தியிலிருந்து இனியா அப்படிங்கிற மாரி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் பவித்ராவிற்கு மக்கள் சப்போர்ட் இருந்தாலும், அனுதாபங்கள் இருந்தாலும், ஜட்ஜஸ் கடந்த ஒரு 2 வாரமா இனியாக்கு சப்போர்ட் பண்றத பார்க்க முடியுது. ஸோ இத தான் ரசிகர்கள் எல்லாமே கேட்குறாங்க. அப்ப பவித்ராவ நீங்க பழிவாங்க போறீங்களா? இனியாவ எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க. சொல்ல முடியாது. எது எப்படி வேணா மாறும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் உள்ள போவான்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அருள்நிதி அவர்களோட நடிப்புல மை டியர் சிஸ்டர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ஒரு படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த ஒரு படத்துல அருண் பாண்டியன் அவர்கள் இருக்காரு. மம்தா மோகன்தாஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களோட காம்போ கண்டிப்பா ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அருள்நிதி அவர்கள் எந்த அளவுக்கு இன்டென்ஸா நடிப்பாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் ஹாரர்னு எடுத்துட்டா முழுக்க முழுக்க நமக்கு மரண பீதியை கொடுப்பாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் காமெடின்னு எடுத்துட்டா விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான தரமான படங்கள் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா காமெடி அவர்கிட்ட இருந்து ரொம்ப சூப்பராவே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு படம் ரீசென்ட் டேஸா வந்திருக்கக்கூடிய காமெடி படங்கள்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாரி அருள்நிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரோட கடந்த படம் டிமாண்டி காலனி 2 மிகப்பெரிய ஹிட். அதே மாரி இந்த ஒரு வெப் சீரிஸும் ஹிட் ஆகுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.